ஹலோ, வெல்கம் டு பேச்சுலர் சமையல். இன்றைக்கி நம்ம பக்கோடா குழம்பு வைக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது ஒரு தக்காளி, கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, நல்லெண்ணெய், புளிக்குழம்பு பொடி, தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம். அது கூட 100 கிராம் பக்கோடா. இப்போது தாளிக்கிற சட்டியில் அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறோம். பக்கோடா குழம்பு கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோங்க. சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போது கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பு, கொஞ்சம் சீரகத்தையும் போடுறோம். அது பொரிச்ச உடனே சின்ன வெங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வதங்க விடணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம வெட்டி வச்ச தக்காளியும் அது கூட மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கணும். ரெண்டு ஒன்று போல் சேர்ந்து வர வரைக்கும் வதங்கட்டும். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா போடணும். அரைச்சி வச்ச மசாலா தேங்காய் மட்டும்தான் நம்ம அரைச்சிருக்கோம். அதை மட்டும் அது கூட போடுவோம், ஊற்றுவோம். அது கூட கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணணும். பக்கோடா குழம்புக்கு நிறைய தண்ணி வேணும், அதனால் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ அது கூட கொஞ்சம் புளிக்குழம்பு பொடியும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ மஞ்சள் பொடியும் சேர்க்க போகிறோம். சில பேருக்கு வாசனையாக வேணும்னு நினச்சா இது கூட இன்னும் கொஞ்சம் பெருஞ்சீரகம் தாளிக்கும் போது போட்டுக்கலாம். நான் சின்ன சீரகம் போட்டல, அதை மாதிரி நீங்கள் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு நல்லா 10 நிமிஷம் கொதிக்கணும். கொதித்து எண்ணெய் தெளியணும். அப்போ தான் மசால் வாடை இல்லாமல் குழம்பு கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்ருங்க. குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் தெளிய ஆரம்பிச்சிட்டு போதும். ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பக்கோடா ஊறும்போது குழம்பு நல்லா இருக்கும். இப்போது நம்ம பிரித்து வச்ச பக்கோடாவை குழம்புல போடக்கூடாது, தனியாக இந்த கிண்ணத்தில் போட்டு வைக்கணும். பக்கோடாவை கிண்ணத்தில் போட்டு வச்சாச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு குழம்பை தூக்கி பக்கோடாவில் ஊற்ற போகிறோம். இப்போ நமக்கு பக்கோடா நல்லா ஊறி பக்கோடா குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த பக்கோடா குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.